தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி துன்பம் வாடி மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி பெருங்கூற்று கிரையன பின்மாயும் பல வேடிக்கை மாந்தரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்டான் பாரதி. அந்த பாரதியின் வழியில் தடம் பார்த்து நடக்காமல் தடம் பதித்து நடக்க காத்திருக்கும் வருங்கால IAS IPS அதிகாரிகளுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டலாமே, நான் தூக்கம் வந்துடும். அதாவது உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத விஷயம் என்னன்னு தெரியுங்களா? என்னது? சும்மா சொல்லுங்க. பாராட்டு. சார் சூப்பரா சொன்னார், கிளாப் பண்ணுங்க. அங்கதான் நிறைய விஷயங்கள் நம்ம தப்பு பண்றோம். பாராட்டு. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நாம் தனித்த மனிதர்கள் அல்ல. நம்ம ஒரு குழுவாவோ ஒரு குடும்பமாக தான் இயங்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட மற்றவர்களுடைய உதவி இல்லாம நம்ம செய்யறதில்ல. ஆனா அவர்களுக்கு பிரதிபலிப்பா நம்ம ஒரு சிறிய புன்னகையும் ஒரு நன்றியும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம்னு யோசிச்சு பார்த்தோம்னா மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இன்னைக்கு பெரும்பான்மையான குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அம்மா சமைச்சு போடுவாங்க, அது அவசர அவசரமா சாப்பிடுவோம். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி இருக்கு அதையெல்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம். இதை எதை வச்சு சொல்றேன்னா, இன்னைக்கு சில விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் எப்பயுமே செக்ரட்டரியேட்ல, இப்போ நான் குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிறதுக்கு முன்னாடி செக்ரட்டரியேட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்குறவங்க கூட தான் உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ சாப்பிட்றப்ப என்னுடைய நண்பர்கள் 2 பேருடைய மனைவி செஞ்சு கொடுக்கறதையும் என் மனைவி செஞ்சு கொடுக்கறதையும் எடுத்துகிட்டு போய் நாங்கள் உட்காந்து சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா என் மனைவி செய்கிறது ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்லி என் நண்பர்களாக விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு நான் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தேன். அப்போ கூப்பிட்டுருந்தப்ப என் நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. வந்தப்ப என் நண்பனுடைய மனைவி என் மனைவிட்ட கேட்குறாங்க, எப்படி நீங்கள் செய்கிற சமையல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார். நீ தான் சமைக்கிற, வாயிலே வைக்க முடியல, ராஜாராம ஒய்ஃப் செய்கிறது பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப்கிட்ட கேட்டாங்க. அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க, நான் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு இருந்தேன், சமைக்கலாம் தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் யூடியூப் பார்த்து சமைக்க ஆரம்பித்தேன். அந்த சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கிண்டுறப்ப அந்த சமையல் செய்கிறப்ப எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ரசித்து ரொம்ப விரும்பி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவம் செய்வது போல, ஒரு தியானம் செய்வது போல என்னுடைய கவனம் எல்லாம் அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக வரணும், என் வீட்டுக்காரர் நல்லா ரசித்து சாப்பிடணும்னு சொல்லி அவரை நினச்சிக்கிட்டே கிண்டுவேனா, அதனால தான் அது ரொம்ப ருசியாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு அடுத்த நாள் நாங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப என் நண்பனுடைய ஆம்லேட் அவங்க ஒய்ஃப் போட்டு கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தா கொஞ்சம் கருகி இருந்தது. உடனே என் முன்னாடியே ஃபோனை போட்டு டென்ஷன் ஆகி ஸ்பீக்கரில் போட்டு, நேற்று தானே ராஜாராம் ஒய்ஃப் சொன்னாங்க நல்லா சமைச்சணும், இப்படி சமைக்கணும்னு, நீ என்ன இப்படி கருகி போன ஆம்லேட்டை கூட்டிருக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, இல்லைங்க நான் உங்களை நினைச்சிட்டே கிண்டுறேன் அப்படிதான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் ஏன் என் மனைவி செய்கிற சமையல் நல்லா இருக்கு அப்படின்னா நான் பாராட்டுவேன். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப தங்கமே சூப்பராக இருக்கு, டீனா இப்படி போடணும், யாரும் இந்த மாதிரி டீ போட முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்னும் கொஞ்சம் எடுத்தோடனே நீங்கள் நெகட்டிவாக சொல்லக்கூடாது. இதில் இன்னும் கொஞ்சம் இஞ்சியை கொஞ்சம் குறைச்சிட்டு நாட்டு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன்ஸ் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக டாப் டக்கராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆனால் பெரும்பாலான சமயங்களில் என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அப்புறம் பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறது மனதில் இடம் பிடிக்காது. அதே மாதிரி எங்கள் அம்மா சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி கிண்டல் பண்ணுவாள், அம்மா அவன் நீ வைக்கிற தண்ணி மட்டும்தான் நல்லா இல்லைன்னு சொல்லலை, மீதி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள், சிம்பிள் திங்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன், பட் பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் ஏ சிம்பிள் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ என் மனைவி சொன்ன விஷயத்தையே பார்த்தீங்கன்னா, நான் 2 நாள் எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க போன வாரம், மனைவி ஊரில் இல்லை. ஸோ நானே டீ போட்டு தோசை ஊற்றி சாப்பிட்றப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது, ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த சமையலில் இருந்தால் மட்டும்தான் அது சூப்பராக வருது. ஒரு 2 நிமிஷம் ஃபோன் வந்துச்சுன்னு திரும்பினா அந்த தோசையோட பதம் மாறிடுது, ஒன்று கருகி போயிடுது, இல்லை ஹார்ட் ஆகிடுது. அதே மாதிரி டீ போடுறப்பையும் அந்த பக்குவமாக அதை கிளறி விட்டுக்கிட்டு பொங்கணும் கிளறி விடணும், பொங்கணும் கிளறி விடணும், அப்போ தான் அந்த டீயுடைய சுவை கூடுது. அப்போ சாதாரணமாக ஒரு வேளை சாப்பிட்ற சமையலுக்கு
நாம் மிகுந்த சிரத்தையோடையும் முழு கவனத்தோடையும் அணுகின்ற பொழுது நம் வாழ்க்கையே தீர்மானிக்க போகிறது இந்த போட்டித் தேர்வுகள். எங்க சார் அடிக்கடி சொல்லுவார், போட்டித் தேர்வுகள் என்பது ஒரு இருட்டறை உலகம். அதில் வெளிச்சம் 10 அடியிலையும் இருக்கலாம், 2 அடியிலையும் இருக்கலாம், எவ்வளவு தூரத்துலனா இருக்கலாம். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம், போதும் இதுக்கு மேல நம்மளால ட்ரை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு விலகிடும். நாங்க முத ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ற வந்தப்ப எங்க சீனியர்ஸ் சொன்ன வாக்கியம் இதுதான். இந்த பெப்சி உமா ஏற்கனவே ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, பெப்சி உங்கள் சாய்ஸ்னு. அதுல ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். கீப் ட்ரையிங், கீப் ஆன் ட்ரையிங். ஒரு நாள் உங்களுக்கு கால் கிடைக்கும், அப்ப நீங்க என்கிட்ட பேசலாம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ப்ரோக்ராம் அப்ப. ஸோ அந்த மாதிரி தான் போட்டித் தேர்வுக்கு வந்தப்ப என்னுடைய சீனியர்ஸ்லாம் என்கிட்ட சொன்னது, தம்பி ஐஏஎஸ் ஆகணும்னு வந்துட்டேன். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடுவாங்க, சில பேர் செகண்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணுவாங்க, சில பேர் தேர்ட் அட்டம், ஃபோர்த் அட்டம், ஃபிஃப்த் அட்டம், சிக்ஸ்த் அட்டம் கூட ஆகலாம். ஆனால் சில பேர் லாஸ்ட் அட்டம் கூட ஆகலாம். ஆனால் யூ மஸ்ட் ஸ்டே இன் கிரீஸ். அதாவது ஆஸ்திரேலியாவுடைய ரிக்கி பாண்டிங் அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, ஸ்டே ஆன் கிரீஸ். அவர் மிகப்பெரிய சாதனையாளர். அவர் மிகப்பெரிய சாதனை படைத்தது அவருடைய சுயசரிதமா ஒரு புக் எழுதிட்டு இருக்காரு, ஸ்டே ஆன் கிரீஸ். அதுல என்ன சொல்லுவார்னா, நீங்க ஜெயிக்கணும், மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர் ஆகணும்னா நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க கிரீஸ்ல இருந்தா போதும். நீங்க கிரீஸ்ல இருந்தாவே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ரன் ஏறிட்டே போகும். அதான் சூட்சம். அப்ப இந்த போட்டித் தேர்வு விஷயங்கள்லயும் நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்டே ஆன் கிரீஸ். வந்துட்டோம், ஜெயிக்கணும். முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வெளியே போற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, வேற சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த சமையல் விஷயங்கள்லாம் சொன்னேன். இன்னைக்கு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். நான்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். நாங்க படிக்கின்ற காலம் மேடம் நாங்கெல்லாம் ஒன்னா ப்ரிப்பேர் பண்ணோம். அப்ப அந்த காலகட்டத்திலலாம் அப்பதான் அந்த தொழில்நுட்ப புரட்சி கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்குது. ஸோ ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லாம் அப்பதான் என்ட்ரு ஆகுது. அதை பயன்படுத்தினா கூட நிறைய டேட்டா பேக்லாம் போடணும், நிறைய செலவாகும். ஸோ அதனால அந்த பக்கம் நாங்கள் போக மாட்டோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ரொம்ப இலவசம்ன்ற பேரில் நல்லா தெரிஞ்சுங்க, எது இலவசமோ அவர்கள் நம்மை விலை மதிக்க முடியாத நேரத்தை அவர்கள் அதுக்கு பதிலாக பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளோ விஷயங்கள் செய்து நம்மளுடைய நேரங்களை அவர்கள் களவாடி கொண்டிருக்கிறார்கள். அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துட்டோம், பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், உங்கள் கூடவே இருக்க அந்த செல்ஃபோன் என்னும் அரக்கனை தூக்கி ஓரமாக வச்சிருங்க. நான் என் லைஃப்பில் நான் அனுபவத்தில் சொல்கிற ஒரு விஷயம், 2009 சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ போகிறேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி போகிறப்ப அப்போ தான் செல்ஃபோன் வந்த புதுசாக. அதில் எஸ்எம்எஸ், ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீ. ஸோ அந்த 100 எஸ்எம்எஸ் எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாது. கூட இன்டர்வியூக்கு கூட ட்ரெயினில் வரக்கூடிய பிரியா, ஹேமா, மாலினி எல்லாத்துக்கும் சாப்பிட்டியா, தூங்குனியா, இப்படி பக்கத்து பெர்த்தில் இருக்கவங்களுக்கு 2 நாள் இதிலே டைம் போச்சு. இன்டர்வியூ பார்த்தா என்ன ஆயிடுச்சு, பிரியா ஐஏஎஸ், ஹேமா ஐபிஎஸ், மாலினி ஐஆர்எஸ், நம்ம 0. ஸோ அந்த செல்போன் மட்டும் இல்லை என்றால் ஒரு 2 மதிப்பெண் தான். 2 மதிப்பெண் இருந்தால் அட்லீஸ்ட் பாண்டிச்சேரி கலெக்டராவது வாங்கியிருக்கலாம். அப்போ என் வெற்றியை தடுத்தது, தவிர்த்தது, என் தலையெழுத்தை மாற்றியது செல்போன். ஸோ அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் பாஸ் பண்ணணும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இல்லை குரூப் 1 டெப்டி கலெக்டர் ஆகி ஒரு உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்றால் கொஞ்ச காலம் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த செல்போனை கொஞ்சம் அதுக்காக ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒரு டைரி போட்டுங்க. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு டைரி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாள் உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள். காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, 6 AM வேக்கப் டு 7 o'clock ரெஃப்ரெஷ், 7 o'clock டு 10 o'clock ஹிஸ்ட்ரி என்ன படிக்கிறீங்க, 10 to 10:30 டிஃபன், 10:30 to 12:30 ஜியாகிரபி. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்க, உங்கள் நேரம் எப்படி செலவு பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் ஒரு டைரியில் டெய்லி நீங்கள் எழுதணும். தூங்க போகிறப்ப அதை பார்க்கணும். இன்னைக்கு எவ்வளோ நேரங்கள் நாம் படித்திருக்கிறோம், எவ்வளோ நேரம் நம்ம வீணடித்திருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணி அதற்கு அடுத்த நாள் அந்த நேரத்தை எல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு திட்டமிடுங்க. அப்போதான் வெற்றி உங்கள் வசமாகும். அது மாதிரி நீங்கள் நினைக்கலாம், சார் நான்லாம் சாதாரண ஒரு காலேஜில் படித்தேன், வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, என்னெல்லாம் ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியுமா, ரொம்ப கஷ்டன்றாங்களே, எப்படி அது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
நான் சாதாரண அரசு பள்ளியில் தான் படித்தேன். நான் படித்ததெல்லாம் அரசு பள்ளி தான். இங்கிலீஷ் கூட இங்கிலீஷ்னு சொல்ல மாட்டோம், ஆங்கிலம் தான் சொல்லுவோம். எனக்கு தெரியாது, ஏன்னா இங்கிலீஷ் சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு இங்கிலீஷில் ரொம்ப 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 ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் +2ல் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்து டீச்சர் ட்ரைனிங், ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், வசதி இல்லை, டீச்சர் ட்ரைனிங் போனேன். ஏன்னா அப்போ 2003ல் நாங்கள் +2 முடித்தப்போ டீச்சர் ட்ரைனிங் முடித்த உடனே அரசு பணி கிடைக்கும். அதனால் என்ன பண்ணோம், உடனே டீச்சர் ட்ரைனிங் போய் சேர்ந்தேன். ஸோ டீச்சர் ட்ரைனிங் படிக்கின்ற பொழுது நான் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்ப்பேன். இன்னொன்று, போட்டித் தேர்வு படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்கு முக்கியமான செய்தி, த ஹிந்து பேப்பர் இஸ் த பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எப்படி டெய்லி பல்லு விளக்காம சாப்பிடாம தூங்க மாட்டோமோ, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்காமல் தூங்கக்கூடாது. அது ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், எந்த கேள்வித்தாள், அது ப்ரிலிமினரி எக்ஸாமாக இருக்கட்டும், மெயின் எக்ஸாமாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 60 to 80% கேள்விகள் உங்களுக்கு வினாத்தாள்கள் பார்த்தீங்கன்னா பேப்பரில் தான் கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளோடு நம்ம தொடர்பில் இருக்கிறோமா, அதை நாம் அறிந்திருக்கிறோமா, பாபர் எதை பண்ணாரு, அக்பர் என்ன பண்ணுன்றதெல்லாம் அடுத்து. இப்போ இருக்க காலகட்டத்தில் உன்னை சுற்றி நடக்குகின்ற விஷயங்களில் உனக்கு போதிய ஞானம் இருக்கிறதா? இன்னைக்கு உக்ரைனில் மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. யார் படையெடுத்திருக்கா உக்ரைனுக்கு எதிராக? வெரி குட், ரஷ்யா. இந்த போருக்கான காரணம் என்ன? நேட்டோல. வெரி குட். பேர் என்னம்மா? சரண்யா. நல்லா கிளாப் பண்ணுங்க சரண்யாக்கு. யாரு நேட்டோவில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா? உக்ரைனி. ஏன் உக்ரைன் நேட்டோவில் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க? சரி, அவங்களுக்கு எதுக்கு அவங்களுடைய ஹெல்ப் தேவை? ஏன் ரஷ்யாவை அவங்க எதிர்க்கணும்? அதுதான் பரவாயில்ல, எல்லாமே நெருங்கி சொல்றீங்க. அதாவது ஒரு நாடு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி சிம்பிளா எப்பயுமே நீங்க படிக்கிறப்ப எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தா கூட உங்கள் வீட்டையும் உங்களுடைய சுற்றி உள்ள விஷயத்தையும் தொடர்பு படுத்தி படிச்சீங்கன்னா உங்க லைஃப் லாங் அது மறக்காது. அது எப்படி நான் சொல்றேன், இந்த நாங்க படிக்கிறப்ப படிப்போம், எவரெஸ்ட் சிகரத்துடைய உயரம் எவ்வளவு தெரியுமா? எவரெஸ்ட் சிகரத்துடைய உயரம், உலகின் உயரமான சிகரம் எங்க இருக்குது? ஜம்மு காஷ்மீர்லையா? எந்த மலையில இருக்கு? இமயமலை. உலகின் உயரமான இமயமலையில இருக்கு. அதனுடைய உயரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8848 மீட்டர். இது நான் எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. எப்படி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னா, 8 எடுத்து வச்சா 4 8ல ஊருக்கு போயிடலாம். எப்படி 8 எடுத்து வச்சா 4 8ல ஊருக்கு போயிடலாம். 8848 மீட்டர்ஸ் எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உக்ரைனும் ரஷ்யாவும் ஒரு காலகட்டத்தில் ஒன்னா இருந்தாங்க, சோவியத் யூனியன் சொல்லி. ஒரு தம்பி மாதிரி உக்ரைன் ரஷ்யாவுக்கு. ரெண்டு பேரும் பலமான நாடுகள், எல்லாத்துலேயும் வளங்கள் அதிகமாக இருக்கு. இப்போ ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருக்கிறப்போ ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கும் தான் முன்ன ஒரு கோல்டு வார்னு சொல்லுவாங்க, பனிப்போர் காலகட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் சிதறுண்ட போது கூட உக்ரைனும் ரஷ்யாவும் பூலோக அடிப்படையில் பக்கத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ரஷ்யா எப்பயுமே என்னதான் அவன் தம்பி கோச்சிட்டு போனா கூட அந்த தம்பியுடைய வளங்கள் அந்த இதெல்லாம் நம்ம கூட தான் நெருக்கமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனால் இதுக்கு இயற்கைக்கு மாற என்ன பண்றாங்க, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அந்த நாட்டை அவளுடைய ஆட்சியாளர்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு ரஷ்யாவுக்கு எதிராக அதை தூண்டி விடுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, என் தம்பி எனக்கு எதிராக செய்யறப்ப நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் வான் பண்ணுவேன், டே கம்முனுறா அப்படின்னு. செகண்ட் டைமும் அதை பண்றான், தேர்ட் டைமும் அதை பண்றான், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், அடிப்பேன். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுக்காக நான் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றேன்ற அர்த்தம் கிடையாது. ரஷ்யா மீதும் 100% தவறுகள் இருக்கு. ஒன்ஸ் அந்த நாடு சுதந்திர நாடு ஆன பிறகு அந்த நாட்டின் உள் விவகாரங்களிலோ எதிரையுமே தலையிடுவதற்கு அந்த நாட்டுக்கு அதிகாரம் கிடையாது. இதுதான் மற்ற உலக நாடுகளும் ஐநாவும் அறிவித்திருக்கிற ஸ்டாண்ட். ஸோ இது இந்த மாதிரி நாம் படிக்கின்ற பொழுது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். ஒரு பக்கம் நியாயத்தை மட்டும் நாம் பார்க்கக்கூடாது, இன்னொரு பக்கம் நியாயத்தையும் நம்ம பார்க்கணும். உக்ரைன் ஏன் ரஷ்யாவை வெறுக்கிறானா, அப்பயே பிடிக்கலன்னு தானே பிரிஞ்சு வந்தான், திரும்ப எப்படி போய் அவங்க கூட சேர முடியும், அவங்க கூட எப்படி இணக்கமா இருக்க முடியும்ன்றது அவங்களுடைய ஸ்டாண்ட். ஸோ எப்பயுமே படிக்கின்ற பொழுது ஒரு செய்தித்தாள்களில் ஒரு செய்தியை படிக்கின்றோம் என்றால்
வெறும் செய்தியை மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. கையிலே செல்போன் இருக்கு, கூகுள் எடுத்துக்கணும். கூகுள் எடுத்துட்டு உக்ரைன் ரஷ்யா இஷ்யூன்னு போட்டிங்கன்னா அழகா உலகம் முழுக்க கட்டுரையாளர்கள் எழுதிய ஆர்டிக்கல்லாம் வரும். என்ன பிரச்சனை, எதனால இந்த போர் ஆரம்பிச்சது, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து வரலாறு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு கேள்விகள் இப்படிதான் கேட்கப்படும். தற்போதைய சூழ்நிலையில் ஒரு கேள்வியும், ஃபார் எக்ஸாம்பிள், கீழ்கண்டவற்ற ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட், கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது. ஏ, தற்போது ரஷ்யா உக்ரைன் மீது போர் எடுத்துள்ளது. 1. 2, 1964 ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரே நாடாக இருந்தன. அப்ப இப்போ வரக்கூடிய நியூஸை மட்டும் வச்சீங்கன்னா நீங்க ஏ மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். இப்ப பி தெரியணும்னா அந்த மொத்த வரலாறும் தெரிந்தால் மட்டும்தான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அப்ப ஒரு செய்தித்தாள் படிக்கின்ற பொழுது அந்த செய்தித்தாளோடு தொடர்புடைய பிற விஷயங்களையும் நீங்க என்ன பண்ணணும், அவளை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறப்ப டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப ஒரு செய்தி, இதுதான் என் வாழ்க்கையை மாத்துச்சு. திருச்சி ஹோலி கிராஸ்ல பிகாம் வெறும் 700 சில்லற மார்க் எடுத்து பிகாம் படித்த பெண் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் துணை ஆட்சியராக பதவியேற்றார். அவர் பெயர் ஜெசிந்தா லாசரஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அவங்க தான் இப்ப நம்ம உக்ரைன்ல மாணவர்கள் மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அவர்களை மீட்பதற்காக ஆணையரா போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க தான் அது. 2004 நாங்கள் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறப்போ அவங்க ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றார்கள். அப்போ அந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு. +2ல் ஒரு சாதாரண ஆவரேஜ் மார்க் எடுத்து அவங்களே ஐஏஎஸ் ஆகும் பொழுது +2ல் 1059 மார்க் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து இவ்வளோ மார்க் எடுத்த என்னால் ஐஏஎஸ் படிக்க முடியாதுன்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போதான் ஐஏஎஸ் படிக்கிறதுனா என்ன பண்ணணும்னு தேட ஆரம்பிச்சேன். ஸோ ஐஏஎஸ் படிப்பதற்கு எனி டிகிரி இருந்தால் போதும். நான் காலேஜுக்கே போனதில்லை, நான் உயர்கல்வித்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். காலேஜுக்கே போனதில்லை, ஒரு காலேஜ் செட்டப் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஏன்னா நான் படித்ததெல்லாம் கரஸ்பாண்டன்ஸ். பிஏ பொது நிர்வாகமும் தொலைநிலை கல்வியில் தான் படித்தேன். எம்ஏ பொது நிர்வாகமும் தொலைநிலை கல்வியில் தான் படித்தேன். அதுக்குள்ள ஃபைனல் இயர் பிஜி படிக்கிறப்ப நெட்டு ஜேஆர்எஃப்லாம் கிளியர் பண்ணிட்டேன். உடனே முனைவர் பட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஹெச்ஓடி ஒரு மேடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நான் ரிசர்ச் சேரணும் மேடம் சொல்லி கொடுத்தோடனே அவங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. ஒரு 4 ஸ்டூடெண்ட்டை காட்டி இவங்கெல்லாம் 3-4 வருஷமா நெட்டு ஜேஆர்எஃப் படிக்கிறாங்க, நீ இப்போதான் ஃபைனல் இயர் அதுவும் கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிற, நீ எப்படி நெட்டு ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணன்னு சொல்லி யூஜிசிக்கு அனுப்பிச்சாங்க அந்த லெட்டரை. இந்த பையன் உண்மையாலுமே பாஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு இதை சொல்கிறேன் என்றால், நான் பொது நிர்வாகம் எடுத்து படித்த பொழுது அதை நான் ரசித்து காதலித்து அனுபவித்து படித்தேன். என்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை அதை ரசிச்சு பிடிச்சு செய்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும். இன்னைக்கு பிஇ எம்இ முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு சாதாரண ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் வெறும் 8000 ரூபாய் சம்பளம் வாங்குற என் ஃப்ரெண்டு எனக்கு தெரியும். சாதாரண பிஏ தமிழ் அதுவும் கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுட்டு சிங்கப்பூர்ல மாசம் 2 லட்சம் வாங்கக்கூடிய விமலா ராணின்ற பொண்ணு எனக்கு தெரியும். அப்ப இதுல எங்க தப்பு நடக்குதுன்னு பாருங்க. விமலா ராணி பிஏ தமிழ் இலக்கியத்தை கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருந்தா கூட அதை ரசித்து பிடித்து அனுபவித்து படித்திருக்கிறார்கள். அதுல எந்த கேள்வியை கேட்டாலும் அதை எப்படி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அதில் பிடித்தம் இருந்திருக்கிறது. என்ன பண்ணணும், சூரியன் என்ன சவுண்டு? ஸோ அதை அவர்கள் விரும்பி படித்ததுனால தான் அவர்களால் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனால் இவர் பிஹெச்டி வரைக்கும் முனைவர் பட்டம் வரைக்கும் படித்தாலும் கூட அதில் ஒரு ஆழ்ந்த அனுபவமோ ஏதோ அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க. இந்த போட்டித் தேர்வுகளுக்கு எங்கள் சார் அடிக்கடி சொல்லுவார், எடுத்து விட்ட பூனை எலி பிடிக்காதுன்னு. ஒரு பூனையை பிடிச்சி இந்த அங்கே ஓடுது எலியை பிடினா பிடிக்குமா? அது அந்த புலிக்கு அந்த பூனைக்கு பசி குடல்லாம் பெரட்டி உயிர் போற சமயத்துல ஒரு எலி அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? அந்த மாதிரி இருக்கணும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவர்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் லட்சியம். நம்ம ஆனா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக தான் ஆகணும். சும்மா ஏனோ தானோ ஏதோ ஒரு வேலைக்கு போனோம்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் கில்லி படம் பார்த்தீங்களா? கில்லி யார் ஹீரோ? விஜய். அந்த கில்லி படத்துல பாத்தீங்கன்னா காலைல ஒரு 6 மணிக்கு ஆஞ்ச் பூஞ்சுன்னு அப்படியே ஓடிட்டு இருப்பார் விஜய். போயிட்டு இருக்கிறப்ப மீனாட்சி அம்மன் கோயில் முன்னாடி என்ன போனாங்க, முத்துப்புண்டி ஆளுங்கெல்லாம் திரிசாவை கூட்டு போவாங்க, இழுப்பாங்க. உடனே திரிசா ஓடுவாங்க. உடனே ஒரு பாப்பாரு போட்டு அந்த ஜெர்க்கின்லாம் தூக்கி போட்டு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு அடிச்சு போட்டு திரிசாவை தூக்கிட்டு ஜிப்சியில் வச்சுட்டு
யாரோ யார் இவனோ அப்படின்னு போவார். போறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ஜிப்சி வந்து ஒரு குளத்துல விழுந்துரும். குளத்துல விழுந்தவொடனே திருசா சொல்லுவாங்க, முத்துப்பாண்டி ஆளுங்களாம் மோசமானவங்க, ஓடிடுங்க அப்படின்னுவாங்க. உடனே இங்கதான் கவனிக்கணும், சும்மா படத்துக்கு போனோம், பாப்கார்ன் தின்னோம், தூங்கினோம், வந்தோம்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு படத்துலையும் அவ்வளோ ஒரு ஆயிரக்கணக்கான செய்திகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அவன் லட்சக்கணக்கில் படம் எடுக்கிறார்கள் என்றால் சும்மா பொழுதுபோக்குக்கு மட்டுமல்ல, அதில் ஏராளமான செய்திகள் இருக்கு. அதை தான் நம்ம தான் அதை எடுத்துக்கணும் ஃபுல்லா. அதில் வந்து படம் முடிஞ்சோடனே பாயிண்ட்ஸாக போட மாட்டான். இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வந்த செய்திகள் பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2ன்னு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் விஜய் ஒரு டயலாக் சொல்லுவார், இங்கே தான் கவனிக்கணும். நான் ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிப்பேன், இறங்குறதுக்கு அப்புறம் ஜெயிக்கிறத பத்தி மட்டும் தான் யோசிப்பேன். ஜெயிக்கிறத பத்தி மட்டும் தான் யோசிப்பேன்னு சொல்லுவார். ரொம்ப அற்புதமான வரிகள், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, இறங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நம்ம படிக்க போறோமே, நம்மளால முடியுமா, நம்மளுக்கு அந்த ஒரு வில் பவர் இருக்கா, சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். ஆனால் ஒன்ஸ் படிக்கணும், ஐஏஎஸ் படிக்கணும், இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், போட்டித் தேர்வு எழுத அரசு அதிகாரி ஆகணும்னு முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் தோல்விகள் வரலாம், எவ்வளவோ ஃபேமிலி பிரச்சனைகள் வரலாம், ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் வரலாம். அதை எல்லாத்தையும் தாண்டி விட்டு நிற்கணும், ஜெயிக்கணுன்ற அந்த ஒரு வெறி மட்டும்தான் என்னைக்குமே மனசுல இருக்கும். அது இருந்தா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய இலக்கை அடைய பிரபஞ்சம் துணை நிற்கும். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த பிரபஞ்சம் வந்து கடவுள்ன்றது நத்திங் பட் பிரபஞ்சம். நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உண்மையான உணர்வோட நீங்க எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஸ்கூல்ல 2 வருஷம் வேலை பார்த்துட்டு கரஸ்பாண்டன்ஸ்ல பிஏ போட்டு, ஏன்னா இன்ஜினியரிங் இது ஐஏஎஸ் படிக்கணும், டிகிரி வேணும். நான் டீச்சர் ட்ரைனிங் வந்து டிப்ளமோ 2 வருஷம் வாத்தியாரா வேலை பார்த்தேன். அந்த வாத்தியாரா வேலை பார்த்து ஒரு 45,000 ரூபாய் சம்பாரிச்சு எங்க அம்மா கையில, எங்க அப்பா கையில கொடுத்து மாசம் 3000 ரூபாய் அனுப்ப சொன்னேன். ஃபர்ஸ்ட் வருஷம் என் ரூம் ரெண்ட்டு, சாப்பாடு, ஃபீஸ் எல்லாம் போனீங்கன்னா மாசம் 3000 ரூபாய் ஆகும். ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு, பணம் தீர்ந்து போச்சு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஐ காட் ஃபெயில்டு. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியல. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, கடலில் மூழ்கி முத்து இருக்காமல் திரும்பினால் கடலில் முத்துக்கள் இல்லை என்று அர்த்தம் இல்லை, நமது முயற்சி போதவில்லை என்றது அர்த்தம். இன்னும் ஆழமா போனால் முத்துக்கள் கிடைக்கும். நான் ஏன் தோத்தன்னு பார்த்தேன், இங்கிலீஷ் தெரியல. அப்போ ஒரு உருக்குயர் நோட்டு போட்டேன். யாரெல்லாம் இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்களோ கவனிங்க, A to Z வரைக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும் போட்டு ஹிந்து பேப்பர் எடுத்துக்கிட்டு டெய்லியும் படிக்கிறப்ப எனக்கு தெரியாத வேர்ட்ஸ் எது வந்தாலும் எழுதுவேன். ஃபர்ஸ்ட் நான் எழுதின வேர்ட்ஸ் அடோப். அடோப்னா பிரகாசமான, ஒளிரக்கூடிய. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையா ஒரு வருஷம் எழுதினேன். ஒரு வருஷம் எழுதுனதுக்கு அப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட் ஐஏஎஸ் எழுதுறப்ப ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணேன், மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணி தமிழ் இலக்கியத்தில் ஐ காட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், எஸ்ஏ பேப்பரில் ஐ காட் நேஷனல் லெவல் செகண்ட் மார்க். இத்தனைக்கும் ஐஏஎஸ் தேர்வை தமிழிலேயே எழுதினேன். ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியல, நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், இதெல்லாம் ரீசனே கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு வில் பவர், ஃபயர் இருந்ததுன்னா நீங்கள் எதை வேணாலும் ஜெயிக்கலாம். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, 45,000 ரூபா தீர்ந்துருச்சு. சென்னையில் தங்கி படிக்கணும்னா பணம் வேணும், என்கிட்ட பணம் இல்லை, வேலைக்கு போக முடியாது. அப்போ இறைவன்ட்ட வேண்டுறேன் கண்ணீரோட, இறைவா நான் இன்னைக்கு என்கிட்ட பணம்லாம் தீர்ந்து போச்சு, எங்கள் அப்பாட்ட இருந்த பணம்லாம் தீர்ந்து போச்சு, எங்கள் அப்பாட்ட எனக்கு அனுப்புறதுக்கு சோர்ஸும் இல்லை. இப்போ நான் சென்னையில் தங்கி படிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுத்தா மட்டும்தான் என்னால் என் கனவுகளை துரத்த முடியும், நீ தான் உதவி செய்யணும்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த பேப்பரை திருப்புறேன். 2வது பேஜில் தூர்தர்ஷனில் நியூஸ் வாசிக்க ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் நியூஸ் வந்துச்சு. அப்ளிகேஷன் போட்டேன். மொத்தம் 3000-2000 பேரில் உச்சரிப்பு தேர்வு, எழுத்து தேர்வு, விஷுவல் ஆடியோ டெஸ்ட்டு, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான தேர்வுகள் வைத்து கடைசி 5 பேரை செய்தி வாசிக்க செலக்ட் பண்ணாங்க. அதில் முதல் ஆளாக தேர்வு பெற்றவர் ராஜாராமன். ஒரு 3 வருஷம் தூர்தர்ஷன்ல நியூஸ் வாசிச்சுக்கிட்டே ஐஏஎஸ் படித்தேன். எதுக்கு நான் இது சொல்றேன்னா, வேற எந்த வேலைக்கு போனாலும் என்னால் படிக்க முடியாது. ஆனால் நியூஸ் வாசிக்கிறதுக்கு தூர்தர்ஷன்ல 1 மணி நேரம் தான் வேலை. ஒரு வாட்டி நியூஸ் வாசிச்சா 1000 ரூபாய். ஒரு மாசத்துக்கு 10 நியூஸ் கொடுப்பாங்க, 10,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு 6 மணிக்கு போனால் 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம், 1000 ரூபாய் சம்பளம். ஸோ இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, நான் நியூஸ் படிச்சதுல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 600-700 மார்க் எனக்கு ஐஏஎஸ் தேர்வுக்கு வந்துச்சு. நான் படித்த செய்திகளில் இருந்தே எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த பழமொழி சொல்லுவாங்களே, சித்தப்பாவுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சு, செருப்பு வாங்கின மாதிரி ஆச்சுன்ற மாதிரி ஒரே கல்ல 2 மாங்காய். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபினான்ஷியல் தடைகள் வந்தால் கூட, நீங்கள் வேலை பார்த்து கொண்டே படிக்க வேண்டும் என்றாலும் கூட,
நீங்கள் எதை இலக்கை நோக்கி ஓடுகிறீர்களோ அதை சார்ந்த வேலைகளில் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வெற்றி நமது வசமாகும். அதே மாதிரி இன்னைக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. கடைசி இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு டிஎன்பிசியில் 60 வயசு இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ். இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 8 லட்சம் அரசு ஊழியர்கள் ரிட்டையர் ஆக போறாங்க. ஸோ குரூப் 4 இந்த மந்த் எண்டில் வரப்போகுது. இப்போ ஆல்ரெடி குரூப் 2 வந்துருச்சு. பல ஆயிரக்கணக்கான போஸ்ட் இன்னும் 2-3 வருடங்களில் வரப்போகுது. 2022, 23, 24, 25, 26 வரைக்கும் அவ்வளோ வேகன்சி இருக்கு. மினிமம் ஒரு வருஷத்துக்கு 10,000 போஸ்டாவது வரும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சொல்லக்கூடிய ஆவின்ல இருந்து எல்லாத்தையும் டிஎன்பிசி மூலியமா எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுல வேற ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ் வரப்போகுது. ஸோ நிச்சயமா நான் சொல்றேன், நீங்கள் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த போட்டித் தேர்வுகள் துறையை கெட்டியாக பிடித்து கொண்டீர்களே ஆனால் நிச்சயமா அது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு போய் உட்கார வைக்கும். ஐ எம் 100% சொல்றேன். அதனால தயவு செய்து இன்று முதல் ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு டிஆர்ஓ மேடம் விஜயலட்சுமி மேடத்தை எடுத்துக்கலாம். குரூப் 1 டெப்டி கலெக்டரா ஆகி சிதம்பரத்தில் சிறந்த முறையில் ஆர்டிஓவா பணியாற்றி ப்ரமோட் ஆகி இன்னைக்கு ரூசான்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு வழங்கக்கூடிய பல ஆயிரம் கோடிகள் அதை ஒவ்வொரு கல்லூரிக்கும் பிரித்து கொடுத்து அந்த கல்லூரிகளில் அந்த பணத்தை எல்லாம் முறையாக மாணவர்களுக்காக செலவிட்டு இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று ஆய்வு செய்து இது வரைக்கும் யாருமே செய்யலை. நல்லா கிளாப் பண்ணலாம். எந்த ஒரு ரூசா கோஆர்டினேட்டரும் இதுவரை இந்த முறையெல்லாம் அந்த கொடுக்கப்பட்ட பணம் அந்த உரிய ஏழை மாணவிகளுக்கு சென்று சேர்ந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி யாருமே பார்த்ததில்ல. மேடம் போய் பார்த்துட்டு இருக்காங்க ஃபுல்லா. இன்னைக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ஏழை மாணவிகளும் நல்லா படிக்கணும், அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து தரணும், என்ன மாதிரி ஸ்டடி செய்து தரணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவரும் ஒரு அரசு கல்லூரியில் படித்த மாணவி. தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் மகளிர் கல்லூரியில் தான், அரசு கல்லூரியில் தான் படித்தாங்க. ஒரு லைவ் எக்ஸாம்பிள். அவங்களும் பிரைவேட்டில் படிக்கல, கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு டெப்டி கலெக்டர் டிஆர்ஓ இன்னும் ஒரு 2, 3, 4, 5 வருடங்களில் ஐஏஎஸ் கம்ஃபர்ட் ஐஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பதவி உயர்வு வழியாக ஐஏஎஸ் ஆவாங்க. ஸோ உங்களுக்கு கண்ணு முன்னாடியே உதாரணங்கள் இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன், வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவை என்னது? முயற்சி விட முக்கியமானது. அதுக்கு மேல ஆர்வம், ஈடுபாடு. கிளாப் பண்ணுங்க. அவரு சார் பேரு சார் நந்தகுமார் தாத்தாவாயிட்டாரு சாரு. இல்லைன்னா அவர் போய் நீங்க அடுத்த ஐஏஎஸ் அட்டம்ப்டுக்கு அப்ளை பண்ணிடுவார். அவ்வளோ ஸ்பிரிட்டா இருக்கார். இங்க கவனிக்கிறவங்களை விட அவர் தான் ரொம்ப ஆர்வமா. சார் என்ன பண்றீங்க சார்? அசோக், வெரி குட். ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த வழி தெரியும். ஏன்னா அவர்கள் படிக்கின்ற காலத்தில் இந்த மாதிரி ஒரு களம்லாம் அவங்களுக்கு இல்லை. கரெக்டா சார்? இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் இருந்த காலத்திலாம் அவங்க டிஆர்ஓவே பார்க்க முடியாது. மேடத்தை இன்னைக்கு ஈஸியாக பார்க்குறோம். அவர்கள் படிக்கின்ற காலத்தில் அவங்க டிஆர்ஓவை ஒரு தாசில்தாரை கூட அவங்களாம் பார்க்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்து வந்திருக்காங்க. அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, நம்மளாம் வி ஆர் கிஃப்டட். நமக்கு எல்லாமே நம்மளுடைய இடத்தை தேடியே வருது. எல்லா விஷயங்களும் எல்லாம் நாங்களாம் ஐஏஎஸ் படிக்கிறப்ப ஒரு தோசை சாப்பிடணும்னா என்ன பண்ணுவோம், காலையிலேயே வீட்டில் அந்த இதில் தொங்க விட்டு போயிடுவாங்க. 6:30, 7:30 டிஃபன் வந்துடும். ஆனால் கிளாஸ் போச்சுன்னா 11, 12 மணி நேரம் ஆகும். பார்த்தா அந்த கிச்சன்லாம் ஊசி போயிருக்கும். நான் என்ன தருவேன், மூக்கு முடிட்டு சாப்பிட்ருவேன். ஏன்னா திரும்ப நான் தோசை வாங்க போகணுன்னா, நான் இருந்தது கதிரவன் காலனி அண்ணா நகர். அங்கேருந்து 12th மெயின் ரோடு ஹாட் சிப்ஸ் பக்கத்தில் கார்த்திக் டிஃபன் சென்டருக்கு வரணும். நான் வரணும்னா சைக்கிள் எடுத்துட்டு 2 கிலோமீட்டர் மேய்ச்சிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப போகணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகும். அந்த 1 மணி நேரம் இருந்தால் மனோரமா இயற்புக்குள்ள ஒரு 10 பக்கம் படிச்சிருவேன். ஹிந்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்போ அந்த நேர விரயம் மிச்சமாகும். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாப்பாடு வேணா ஸ்விக்கியில் போய் ஆஃபர் வேற போடுறான். 300 ரூபா பிரியாணி 110 ரூபா. எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு பாருங்க. உங்கள் நேரத்தை சேமிக்க, அந்த நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த இன்னைக்கு ஏராளமான வாய்ப்புகள் பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய வெற்றியின் ரகசியம் அடங்கியிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நண்பர் சண்முக சூரியன் பற்றி சொல்லணும்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடமா தெரியும். அன்பு சகோதரர். ஏற்கனவே அந்த கிரீன் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்.
அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா அந்த சானிட்டரி நாப்கினே வந்து ரீயூசபிள் சானிட்டரி நாப்கின் சொல்லி இந்த செயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய சானிட்டரி நாப்கின் மூலமா எவ்வளவு விளைவுகள் ஏற்படுது. அந்த இயற்கை முறையில் நம்ம எப்படி நம்ம பாட்டி தாத்தா காலத்துக்கு எப்படி பயன்படுத்தினாங்களோ அதுக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவியல் பூர்வமாக ஒவ்வொரு மாணவிகளுக்கும் அரசு கல்லூரியில் சேர்ந்து போய் பல்வேறு கல்லூரிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். நல்ல கிளாப் பண்ணலாம். திரும்ப நம்மளுடைய மரபுகளை எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து நம்மளுடைய பார்த்தா தெரியும், வீட்டுக்கு ஒரு விவசாயினா என்ன பண்ணும், போய் நான் கூட கேட்டேன், என்ன சண்முக சூரியன் வீட்டுக்கு ஒரு விவசாயின்னு போட்டுறீங்க, என்கிட்ட நிலமும் இல்லை எதுவுமே இல்லை, நான் எனக்கு ஆனால் ஆசை இருக்கு விவசாயம் பண்ணணும்னு, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது என்ன. ஆனால் ஒன்றுமே இல்லை, தமிழ்நாடு அரசுடைய தோட்டக்கலைத்துறையில் விதைகள் விற்கிறாங்க. உங்கள் வீட்டில் குடியிருக்கிற வீட்டை சுற்றி மாடி இருக்கும், இல்லை அட்லீஸ்ட் போர்ட்டிகோவாக இருக்கும், ஒரு 10-15 செடி தொட்டிகளை வாங்குங்க. தொட்டி கிடைக்கலையா அந்த இது மாதிரி இருக்கும், அந்த பை மாதிரி தராங்க, 10 ரூபா தான், அதை வாங்குங்க. மண்ணை நிரப்புங்க, 10 விதைகளை தூவுங்க. 10 நாளில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாம் உங்கள் வீட்டிலேயே விளையும், நஞ்சு இல்லாமல் விளையும், இயற்கை முறையில். செயற்கை இப்பெல்லாம் நான் சென்னையில் நாங்கள் குடியிருக்கிறப்ப தக்காளி வாங்கினோம். நாங்கள் ஒரு வாட்டி ஊருக்கு போயிட்டு 2 மாதங்கள் கழித்து தான் வந்தேன், எக்ஸாம் எழுத போயிட்டு பார்த்தா தக்காளி கொஞ்சம் கூட மாறலை. அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த தக்காளி அப்படியே இருந்துச்சு, 2 மாதம் ஆகும், இத்தனையும் ஃப்ரிட்ஜில் கூட இல்லை. அப்போ நம்ம எவ்வளோ நஞ்சை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. ஸோ இதையெல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்களே வீட்டில் வந்து அதை வைத்து சாப்பிட்டால் அதுவே ஒரு விவசாயம் தானே அப்படின்னு சொன்னார். ரொம்ப அருமையான கருத்து, கிளாப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பல்வேறு ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வந்து அன்பு சகோதரர் சண்முக சூரியன் அவர்கள் வந்து மேற்கொண்டு வருகிறார். அவர்கள் மேற்கொள்ளும் இது போன்ற பயணங்கள் மேலும் பல வெற்றிகளை கொடுக்க வேண்டும். அதை எரிகின்ற நெருப்பு தான் இன்னொரு நெருப்பை ஏற்றி விடுவாங்க. ஸோ அவர் அதை பொறுப்பாக உணர்ந்து அப்துல் கலாம் கனவு கண்ட இளைஞர்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் மிகையில்லை என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி நாளைய வரலாறு நமக்காக உருவாகலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.